மகேந்திரன். இதை நான் ஆங்கிலத்திலே ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடித்திடுறேன். Go ahead. I would like Yes, I would like to inform all of you that listen to the English broadcast. My name is Ranjini Alangaramani, who does the English broadcast on Mondays. And I would like to make this announcement that beginning from this weekend, we are starting a new program from Sangamam Radio Gospel by Brother Leslie would come and start this program on Saturday and Sunday. It would be a time of worship, and many handmaidens of the Lord and Brother Mahindran alongside would come and bless many nations of the world. It will be a wonderful time of worship that we have set aside from Saturday and Sunday in the mornings from Toronto, beginning at 8, I believe, in the morning. So you can adjust your times accordingly, and we would welcome all of you in the name of the Lord and be blessed by it in Jesus' name. Amen. Amen. Thank you, Sister Rajini Alangaramani. இன்றைய நாளிலே ஸ்டுட்கார்ட் ஜெர்மனியிலிருந்து முதல் தடவையாக வார்த்தையை கொடுக்க வந்திருக்கார் பிரதர் ஜெரோமியா. இப்பொழுது ஜெர்மன் நேரம் சனிக்கிழமை காலை 1:30 மணி. இதனுடைய நாமத்தை வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு வந்திருக்கிற அந்த மகனை சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் 210 நாடுகள் கேட்கும் தேவ பிள்ளைகளின் சார்பிலும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். Praise Lord, brother Jeremiah. Praise Lord, brother. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக முதலாவதாக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். மற்றும் இந்த வானொலி மூலமாக தேவனுடைய வார்த்தை மக்களுக்கு கேட்கும்படியாய் நீங்க வழியை திறந்தீங்க. தேவன் அந்த மக்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்கிற மக்களை நான் செபிக்கிறேன். நான் ஜெர்மனி தேசத்தில் இருக்கிறேன். நான் தேவனை அறிந்து 12ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டு ஜெர்மனி தேசத்தில் இருந்து வாழ்ந்து வருகிறேன். எனக்கு மனைவி 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். தேவனுடைய பிரசங்க ஊழியத்தை செய்கிறேன். அதிகமாக தேவனுடைய நற்செய்தி ஊழியங்களை செய்கிறேன். ஆரம்ப நாட்கள்ல இருந்து நற்செய்தி ஊழிய பணியை செய்ய முடியாது தேவன் கிருபை கொடுத்தார். காஸ்பல் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, குட் நியூஸ் அண்ட் குட் ஒர்க்ஸ் என்று அப்படி ஒரு பேரோட ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபித்து ஆண்டவற்ற கிருபையினால சுவிசேஷத்தை எழுதும்படியாய் பாரத்தை கொடுத்தார். 6 துண்டு நெச்செய்தி பிரசுரங்களை எழுதினேன். அதை எழுதி 7வது எழுதி இன்னும் முடித்திருக்கிறேன், இன்னும் வெளிவிடவில்லை. 6 இலங்கை தேசத்தில் 2013ஆம் ஆண்டில இருந்து இலங்கை தேசம் மற்ற இந்த நாடுகளிலும் ஐரோப்பிய தேசங்களிலும் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். அதை நான் சிங்கள மொழியிலும் மொழிபெயர்த்தேன். எனக்கு சிங்களம் தெரியாது, ஆக்களை வைத்து மொழிபெயர்த்தேன். சிங்கள மக்களும் ரட்சிக்கப்படணும் என்று அதே அநேகமா இலங்கை தேசத்துல அநேக மக்கள் சபைகள் எல்லாம் அதிகமான மாவட்டங்கள் இந்த இடத்து பயன்படுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் 1 லட்சம் துண்டு பிரசுரங்களுக்கு கிட்டத்தட்ட அடித்து இலவசமாக அந்த சேவையை செய்து வருகிறோம். நற்செய்தி நெறி ஊழியங்கள் இதன் மூலமாக அநேக மக்கள் பயன்பெறுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியத்தை நீங்கள் கூட நற்செய்தி பிரசுரங்களை எடுத்து பயன்படுத்த விரும்பினால் அங்கே கோஆர்டினேட்டர் இருக்கிறார், அவர்களோட தொடர்பு கொண்டு நம்பரத்தெல்லாம் பயன்படுத்த முடியும். அந்த நற்செய்தி பிரசுரங்களை கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக என் உள்ளத்திலே போடப்பட்ட அந்த வார்த்தையை நான் இந்த நாளும் பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவரே, இரக்கமும் கிருபையும் உள்ள பரலோகத்திலே இருக்கிற தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நீங்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் நீ நான் வாயோடு கூட இருந்து பேச வேண்டிய போதித்து உணர்த்தி வழி நடத்துவேன் என்று ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவை மகிமைப்படுத்துகிற தேவனை, இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லி செபிக்கிறேன். பிதாவை, இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா, தேவனோடு இணைக்கப்பட, தேவனோடு உறவாட, தேவனுக்கு மகிமை அவருடைய வாழ்க்கை இருக்கத்தக்கதாய் வாடத்தை நான் செபிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தைக்கு இந்த ஊழியங்களுக்கு ரொம்ப எழும்புற பொல்லாதவர்களை கடிந்து கொள்ளுறேன் இயேசுவின் நாமத்தில். பரிசுத்த ஆவியானது ஆமை நல்ல நேரத்தை விதத்தை விதியாய் முளைத்து பலம் கொடுக்க இயேசுவின் நாமத்தில் செபங்கேற்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளைக்கு வேத வார்த்தைக்கு ஆதாரமாக நம் 15ஆம் அதிகாரத்துல
என்னில் நிலைத்திருங்கள், மிகுந்த கனிகளை கொடுப்பீங்கன்னு இயேசு சொல்றார் 15ஆம் அதிகாரத்துல. அப்ப அந்த வார்த்தையின் அடிப்படையில நான் 15ஆம் அதிகாரத்துல நான் வார்த்தையை கொடுக்கும்படியா இருக்கிறேன். நான் வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் ஒருவனும் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னில் நிலைத்திருங்கள். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடியை போல் அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசரா இருப்பீர்கள். இப்படியா அந்த 15ஆவது அதிகாரத்துல நான் இந்த காரியத்தை தியானிக்கும்படியா தேவன் கொடுத்தார். முதலாவது ஆண்டவருடைய காரியம் என்னன்னு சொன்னா, நாங்கள் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். முக்கியமான காரியம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் எங்களை ஏற்படுத்தின நோக்கம் என்னதுக்காக ஏற்படுத்தினா, கனி கொடுக்கும்படியாயும் கனி நிலைத்திருக்கும்படியாயும் உங்களை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப இங்க மெய்யான திராட்சை செடியாக இயேசு இருக்கிறார். பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். அப்ப அவர் என்ன செய்யறாராம், அங்கே எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். அங்கே தேவன் அங்கே சுத்தம் பண்ணுகிறவைகளை பார்க்கிறார். மிகுந்த கனிகளை அதிக கனிகளை கொடுக்கும்படியா அங்கே அறுத்து போடுகிறார். அந்த கொடியை அங்கே கத்தரிச்சு அதை வெட்டி விடும்போது அதை இன்னும் அதிக கனிகளை கொடுக்க சுத்தம் பண்ண, மிகுந்த கனிகளை அதிக கனிகளை கொடுக்கணும் என்று தேவனுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும்படியாய் சுத்தம் பண்ணுகிறார். என்ன சொல்வது, அதை தூக்கி விடுகிறார். அதை நிலத்திலே ஒட்டி தூக்கி அதை கொடியை படர விடும்போது அதிக கனிகளை நிலத்தோடு ஒட்டி கொண்டிருக்காத வண்ணம் அது அதிகமாக கனி கொடுக்கத்தக்கதாக அதை சுத்தம் பண்ணி அங்கே பிதாவாகிய தேவன் அதிக கனிகளை கொடுக்க சுத்தம் பண்ணுகிறார். அப்படி தேவன் எங்களுடைய வாழ்க்கையில கூட எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படியாய், மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் கனி கொடுக்கிற கொடியை அதிகமாய் சுத்தம் பண்ணுகிறார். எங்களுடைய வாழ்க்கையை பல விதங்களிலும் பல சூழ்நிலைகளிலும் பல வழிகளிலே அவர் எங்களை சுத்தப்படுத்துகிறார். அதனுடைய நோக்கம் எங்கள் மூலமாக கனி கொடுக்கும்படியாயும். அவர் அடுத்து சொல்ற, நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக. இயேசு கிறிஸ்து சொன்ன அவருடைய சத்தியத்தை போதிக்கிற அவருடைய வசனமே சத்தியம். யோவான் 17:16 அந்த சத்தியத்தினாலே எங்களை அவர் பரிசுத்தமாக்குறவரா இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன சொல்லுவோம், என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்ப தேவனுடைய இயேசு கிறிஸ்துவில் நாங்கள் நிலைத்திருக்கும் போதுதான் நாங்கள் கனி கொடுக்க முடியும். அங்கே தேவனுடைய வசனத்தில் நிலைத்திருக்கணும். தேவனுடைய உறவில நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அங்க உறவில நிலைத்திருக்கணும், அவருடைய வசனத்துல நிலைத்திருக்கணும். அப்பொழுதுதான் நாங்கள் கனி கொடுக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கனி கொடாத கொடிகளை அவர் அடுத்து அங்க பிரிந்து வருகிற வசனத்தில் சொல்றார், நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் உங்களுடைய வாழ்வு எப்படி முடியும் என்ற, வெளியே எறியுண்ட கொடியை போல் அவன் உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவைகள் எரிந்து நிலைத்திராவிட்டால், இயேசு கிறிஸ்து நிலைத்திராத அந்த கொடிகள், அந்த காரியங்கள் எல்லாம் உலர்ந்து போம், எரியுண்டு போம், அது அக்னியிலே போடப்படும் என்று சொல்ல. அங்கே அது மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்துல நிலைத்திராத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரப்போகிற அந்த நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அங்கே அவனுக்கு நடக்க போற சம்பவங்கள் அவனுக்கு வேதனையான காரியங்களை கொண்டு வரும். ஆகையினால் அந்த காரியங்கள் அவர் வரக்கூடாது. ஆகையினால் மிகுந்த கனிகளை கொடுக்கணும், தேவனுக்கு பிரியமாய் வாழணும் என்று தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. அப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் மிகுந்த கனிகளை கொண்டு தேவனுக்கு பிரியமா இருப்பது
தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேணும். அதாவது அப்ப பிதாவாகிய தேவன் தோட்டக்காரரா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து கொடியா இருக்கிறார், நாங்கள் செடிகளா இருக்கிறோம். அங்க நாங்களாகவே நாங்கள் எங்களால கனியை கொடுக்க முடியாது, எங்களால கனியை உற்பத்தி செய்ய முடியாது, எங்களால அந்த காரியங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நாங்கள் செய்கிற செயல்கள் கிரியைகள் எதுவும் அங்கே இயேசு கிறிஸ்து இல்லாமல் செய்கிற எந்த காரியங்களும் பிரயோஜனமற்றதா போயிருக்கிறது. நாங்கள் செய்கிற காரியங்களை நாங்கள் எடுத்து சொல்லலாம், பல மக்களுக்கு அது விசுவாசத்துக்காக எடுத்து சொல்லலாம், அல்லது நல்ல காரியங்களை செய்கிறதுனால எடுத்து சொல்லுவது மற்றவர்களுக்கு விசுவாச வளர்ச்சிக்கு நல்லதா இருக்கிறது. உண்மையில சாட்சி சொல்லும்போது மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவது நல்ல காரியம். ஆனால் கொடி என்னுடைய வேலை என்னவென்றால், கொடி ஒன்றுமே செய்ய தேவையில்லை, கொடியால ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் அங்க செடியில் அங்க நிலைத்திருக்கிறது தான் அதன் வேலையே, நிலைத்திருக்கிறது, ஒன்றும் செய்ய தேவையில்லை. செடியில நிலைத்திருந்தால் தானாகவே கனி கொடுக்கும். அப்படி நாங்கள் இயேசு கிறிஸ்து நிலைத்திருந்தால், அவருடைய வசனத்திலே நிலைத்திருந்தால், அவருடைய உறவிலே நாங்கள் நிலைத்திருந்தால் நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். அங்கே திராட்சை தோட்டக்காரர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் அந்த தோட்டத்தில அந்த ஒரு மரத்தை நட்டிருக்கிறார். அந்த மரம் அங்கே இயேசுக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த மரத்தை, அங்க மரத்துக்கு வேண்டிய சகல விதமான ஊட்டச்சத்துகள், மரத்துக்கு விதமான தண்ணீர், பசலைகள், எல்லா விதமான காரியங்களும் அங்கே வேரில் இருந்து உறிஞ்சி அங்கே மரத்துக்கு வந்து மரம் செழித்து வளர்ந்து பூ பூத்து காய்காய்ச்சி கனி கொடுக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்ப அந்த பிதாவாகிய தேவன் அந்த மரத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அங்கே பிதாவாகிய தேவன் தோட்டக்காரர் இருந்து எல்லாவற்றையும் அங்கே கொடுக்கிறார். அப்படி அவர் கொடுக்கிறார். அங்கே இயேசு கிறிஸ்து நான் என்ன பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாரு, அதையே நான் செய்கிறேன் என்று. அப்ப பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து காரியங்களை கிறிஸ்து மூலமா எங்களுக்கு எங்க செடியிலிருந்து கொடிக்கு வருகிறது. அந்த கொடிக்கு வந்து நாங்கள் அங்கே கனி கொடுக்கிறோம். அங்கே கிறிஸ்து மூலமா எங்களோட கனி வெளிப்படுகிறது. அங்கே கனி வெளிப்படும் போது மக்கள் வந்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது. வேதத்திலே சொல்லப்படுகிறது, நீங்கள் உலகுக்கு உப்பாயிருங்கள், ஒளியாயிருங்கள் என்று. அப்ப இருளில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் வெளிச்சம் கொடுக்கும்படியாக, கனி கொடுக்கும்படியாய், நற்செயல்கள் மூலமாய், நற்கிரிகள் மூலமாய் அங்கே கிறிஸ்துவை, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5:16 அங்கே நீங்கள் உலகுக்கு உப்பாய் ஒளியாயிருங்கள், உங்கள் நற்கிரிகள் மூலம் பிறர் முன்பாக பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படியாக வாழுங்கள் என்று. அவர் பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அங்கே தேவ நாம நன்மைகள் செய்து நற்கிரிகள் செய்து அங்க உப்பா ஒளியா இருக்கும்படியா. உப்பு வந்து சாரமற்று போய்விட்டால் அது கொட்டப்படும், மிதிக்கப்படுவதற்கு தான் பயன்படும் என்று சொல்லப்படுது. அப்ப சாரம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் வாழும்போது அங்கே வெட்டி விட்டு அங்கே எறிந்து உலர்ந்து போன கொடியை போல வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒப்பா இருக்கிறது. அங்க உப்பு சாரம் இல்லாம போனா அது கொட்டப்படும், மிதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சாரம் என்பது வேணும். கிறிஸ்தவர்கள் சாரம் உள்ளவர்களாய் வாழணும். அந்த உப்புக்கு சாரம் இருக்கும்போது ஒரு உணவு பண்டங்களில ஒரு எத்தனை வகையான உணவுகளை ஒரு திருமண வைபவங்களில் சமைத்தாலும் அந்த உப்பு இல்லாவிட்டால் அந்த அங்கே ஒன்றுக்கும் உதவாது, சுவை இருக்காது. உப்பு அங்கே சுவை கொடுக்கிறது போல நாங்கள் சுவை கொடுக்கிறவர்களாக, உலகுக்கு நாங்கள் சுவை கொடுக்கிற மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகையினால் நாங்கள் அங்கே தேவனுக்கு பிரியமாக அங்கே நாங்கள் வாழும்போது கர்த்தரா தேவனங்களை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். அடுத்த நாங்கள் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்றார், ஏசாயா புத்தகத்துல, ஏசாயாவில் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றார் என்னன்னு சொன்னா, நான் அங்கே வாசிக்கிறேன். ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், இப்பொழுது நான் 5 ஏசாயா வாசிக்கிறேன். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர்
அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நெக்குல திராட்சை செடிகளை நட்டு அதில் அதில் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அதில் நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அப்ப ஆண்டவர் திராட்சை தோட்டத்தை வைத்து அதை வேலி அடைத்து அதை செழிப்பான ஒரு இடத்தில் மேட்டில வைத்து திராட்சை தோட்டத்தில் அதை வேலி அடைத்து பாதுகாத்தார். கற்கள் எல்லாம் பொறுக்கி திராட்சை செடிகளை நட்டு அதுல கோபுரத்தை கட்டி அதுல ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட அங்கே நல்ல கனி கொடுக்கும் என்று ஆண்டவர் அங்கே காத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் குடிகளே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயந்தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நல்ல கனி கொடுக்கணும், மிகுந்த கனி கொடுக்கணும் என்று. அப்ப அங்கே இந்த இடத்துல அது கசப்பான கனியை கொடுத்து தேவன் அங்கே சுத்திகரிச்சு வேலி அடைத்து இவ்வளவு வேலைகளை செய்தும் இவ்வளவு பசலைகள் உரங்கள் எல்லாம் போட்டு காத்திருந்தார். கோபுரத்தை எல்லாம் கட்டி அங்கே காத்திருந்தார். அவருடைய எதிர்பார்ப்புக்கு எதிராக அங்கே அது நல்ல கனியை கொடுக்காமல் கசப்பை கொடுத்தேன்னு சொல்லப்படுகிறது. இப்போது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதி உண்டு போம். அப்ப தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களை மிகுந்த கனி கொடுக்கும்படியாக பிதாவாகிய தேவன் சுத்தம் பண்ணுகிறார். அவர் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியா எங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் எங்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்கிற தேவனா இருக்கிறார், தீமை செய்கிற தேவன் அல்ல. ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாகும் போது, அவர் நிலைத்திரா விடும்போது எப்படி அந்த கொடி எறியுண்டு அங்கே உலர்ந்து போறது போல இந்த இடத்துல அவர் சொல்றார் என்னன்னு சொன்னார், நீங்கள் என் திராட்சை தோட்டத்துக்கு என்ன செய்வேன் சொன்னா, அப்படி அதனால் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். வேலி எடுத்து போட்டால் இந்த திராட்சை தொடியெல்லாம் மேய்ந்து இல்லாமல் போகும். அங்கே மிருகங்கள் வந்து அதை மேய்ந்து போகும், அந்த காணி எல்லாம் பழுதா போயிடும். அங்கே அநேக தீமையான காரியங்கள் வேறு மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்த்து போடுவேன், அது மிதி உண்டு. அப்படி என்றால் எல்லாம் மிதி உண்டு போகும், அந்த தோட்டமே இல்லாமல் போகும். அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகள் நறுக்கப்படாமலும். அங்கே கிளைகளை நறுக்கி எப்படி அந்த 15ஆம் அதிகாரத்துல மிகுந்த கனிகளை கொடுக்க பண்றாரோ, இது கசப்பான கனியை கொடுத்தபடியால் இதை நான் நறுக்க மாட்டேன், களை கொத்தி எடுக்கப்பட மாட்டேன். அதாவது நான் களை எடுத்து அது மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுக்குரிய வேலையை நான் செய்ய மாட்டேன். எடுக்கப்படாமல் போவதனால் முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும், அதில் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளிடுவேன். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை அந்த தோட்டத்திலே காண முடியாது. அது வறண்ட நிலத்தை போல் இருக்கும், அது அங்கே செழிப்பு இருக்காது, அங்கே ஆசீர்வாதமா இருக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அது தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிலைத்திருக்காமல் தன்னுடைய நீதிமொழிகள் 3:5 சொல்லப்பட்ட போது தன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து நடக்காமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கு. சுய புத்தியில் சார்ந்து எங்களுடைய சுய விருப்பங்களையும் எங்களுடைய சுய திட்டங்களையும் எங்களுடைய நீதிகளையும் எங்களுடைய விருப்பங்களையும் நாங்கள் தேவராஜ்யத்துல தேவ சமூகத்துல நாங்கள் செய்யும் போது அங்கே தேவன் என்ன செய்கிறாராம் அந்த வேலியை எடுத்து போடுகிறார். வேலியை எடுத்து விட எங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது. அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து செல்வோம், அநேக போராட்டங்களுக்குள்ள கடந்து செல்வோம். ஏன் இப்படி நடக்குது, என்னத்துக்கு இப்படி நடக்குது என்று நாங்கள் அநேக காரியங்களுக்கு இருப்போம், அநேக ஜபங்கள் எடுப்போம். ஆனால் அதனுடைய காரணம் எங்களுக்கு தெரியாம இருக்கிறது. ஆகையினால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து நாங்கள் தேவனுடைய நோக்கத்திலே தேவ திட்டத்திலே இருக்கிறோமா, அல்ல நாங்களாக கனி கொடுக்கிறோமா, இயேசு இல்லாமல் கனி கொடுக்கிறோமா, இயேசு இல்லாமல் கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கிறதா, அது அங்கே ஒன்றுக்கும் உதவாது, அங்கே உலர்ந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர் நிலைத்திருந்து கனி கொடுக்கணும் என்று சொல்லி. ஆகையினால் இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே வருகிறது. அவர் எங்களை சுத்தம் பண்ண மாட்டார், எங்களை விட்டு விடுவார் என்று சொல்லப்பட்டார். அங்கே நெரிஞ்சலும் முளைக்கும், அங்கே மழை பெய்யாதபடி மேகங்களுக்கு கட்டளையிட்டு அங்கே ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் போகிறதுக்கு காரணம்
கத்தர் அல்ல, நாங்களே. ஆகையினால் எங்களுடைய வாழ்க்கையை அங்கே தேவனுடைய நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அங்கே எங்களை கண்ணாடியிலே வேத வசனத்திலே பார்த்து நாங்கள் எங்களை சீர்படுத்திக் கொள்ளும்போது தேவன் நிச்சயமாக நல்ல தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். அவரை போல் ஒரு தேவன் இல்லை. அந்த தேவனை நாங்கள் அங்கே பற்றி கொள்ள வேண்டும். அடுத்த பார்க்கும்போது சேனைகளின் கத்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அப்ப சேனைகளின் கத்தரின் திராட்சை தோட்டம் என்று திராட்சை தோட்டத்தை அங்க இஸ்ரவேலின் வம்சத்தை தான் சொல்றார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய மனமகிழ்ச்சி நாட்டு யூதாவின் மனுஷர். அவருடைய மனமகிழ்ச்சி நாட்டு யூதாவின் மனுஷர். அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. அவர் அங்கே தேவனுடைய பிள்ளைகள் பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்கள் நியாயம் நீதி செய்யணும், அங்கே நன்மை செய்யணும், திக்கற்றோடு விசாரிக்கணும், ஏழைகள் விதவைகளை போசிக்கணும். பழைய ஏற்பாட்டு புதிய அப்படியாக நாங்கள் நீதி செய்து நீதிமான்களாக வாழ வேண்டும், நீதியை செய்யணும் என்று தேவ விருப்பமா இருக்கிறது. ஆனா இவர்கள் நீதியை செய்யாமல் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவனுக்கு பிரியமற்ற விதத்துல வாழ்ந்தபடியினாலே அவர் சொல்றார், நியாயத்துக்கு காத்திருந்தேன், நியாயமான காரியங்கள் நடக்கும், நன்மையான காரியங்கள் நடக்கும், என்ற பிள்ளைகள் கனி கொடுப்பார்கள் என்று காத்திருந்தேன், இதோ கொடுமை. நீதிக்கு காத்திருந்தார். நீதி, தேவனுடைய நீதியை நடப்பிக்கிற ஜனங்களாய் இருக்க வேணும், நல்ல காரியங்களை செய்யணும், நீதியை நடப்பிக்க வேண்டும் பார்த்திருந்த போது இது முறைப்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அங்கே கொடுமையும் முறைப்பாடும் அன்று சொல்லப்படும். அப்ப தேவன் எதிர்பார்த்த கனியை யூத மக்கள் அல்ல யூத வம்சத்தார்கள், இஸ்ரவேல் வம்சத்தார் கொடுக்கவில்லை. ஆகையினால் தேவன் அங்கே என்ன செய்தாராம், அங்கே வேலியை எடுத்து போட்டார். அவருடைய எதிர்பார்ப்பு அங்கே நிறைவேற்றப்படவில்லை. அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது, தேவனுடைய எதிர்பார்ப்பை அங்கே நிறைவேற்ற வேணும். அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் சொல்லப்படும். அப்ப நான் இதை குறித்து தியானிக்கும் போது ஏன் ஆண்டவர் இதுல பார்க்கும்போது நானே மெய்யான திராட்சை செடி என்று போட்டிருக்கிறார். அப்ப மெய்யான திராட்சை செடி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் பொய்யான திராட்சை செடி ஒன்று இருக்கிறது. அது பொய்யான கனிகளை கொடுக்கிறதா இருக்க வேண்டும். ஏன்னா மெய்யானது ஒன்று இருந்தால் பொய்யானதும் இருக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை கத்த திராட்சை தோட்டமாக அவர்களை அழைத்து நம்பி வேலியடைத்து பாதுகாத்து எல்லாவற்றையும் செய்த போது கசப்பான கனியை கொடுத்தது. அங்கே தேவனுக்கு பிரியமில்லாமல் நீதியை நியாயத்தை செய்யாமல் கொடுமையா செய்தது. அங்கே முறைப்பாடு, அங்கே தேவனுக்கு இவர்களை குறித்த ஒரு நல்ல சாட்சி இல்லை, முறைப்பாடா இருந்தது. ஆகையினால் அங்கே இவர்கள் பொய்யான திராட்சை செடிக்கு அடையாளமாக அங்கே இவர்கள் இருக்கிறார்கள். அங்கே மெய்யான திராட்சை செடிக்கு அடையாளமாக இயேசு இருக்கிறார்கள். அதான் சொல்ற, நான் மெய்யான திராட்சை செடி. அங்கே நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீங்க. நீங்க ஒரு மனுஷரை சார்ந்து வாழ்ந்தால் நீங்கள் கனி கொடுக்க முடியாது. இன்னும் ஒரு ஊழியக்காரரை சார்ந்து வாழ்ந்த கனி கொடுக்க முடியாது. எந்த காரியத்தை நாங்கள் சார்ந்து வாழ்ந்து அங்கே கனி கொடுக்க முடியாது என்று அங்கே தேவன் சொல்றார். நாங்கள் அங்கே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் என்று சொன்னால் என்ன தேவன் விரும்புகிறார் என்று சொன்னால், இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்றால், கர்த்தருடைய வேதத்தில் சங்கீதத்துல 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிறவன் மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அப்ப இலை உதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல நாங்கள் இருக்க வேணும். நாங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னா அங்க தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் தியானித்திருக்க வேண்டும். தேவனோடு இருக்க உறவில நாங்கள் இரவும் பகலும் அங்கே வாழ வேண்டும். அப்பொழுது தேவன் நாங்கள் இரவும் பகலும் அங்கே இரவும் பகலும் அங்கே அவருடைய வேதத்துல தியானமா இருந்து நாங்கள் கனி கொடுக்க முடியும், ஆசீர்வாதமா இருக்க முடியும். எங்களோட வாழ்க்கையில தேவனோட உறவோட அங்கே இருக்க முடியும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து நாங்கள் பார்க்கும்போது அங்க இன்னும் ஒரு மனுஷன் மேல், அதாவது சுய புத்தியை சார்ந்து நடக்கிறத சாயாமல் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தர் அவரை சார்ந்து வாழணும் என்று சொல்லு நீதிமொழி 3:5 அப்ப சுய புத்தியிலே சார்ந்து, அதாவது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து நடக்கிறவன், எரேமியா 17:5-6 அவன் ஆசீர்வதிக்கப்படாதவன். மனுஷர் மேல், அதை நான் வாசிக்கவில்லை, அது ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பற்றி சொல்றது. ஒரு மனுஷன் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கத்தர் மேல நம்பிக்கை வைத்து ஒரு மனுஷன் நடக்கிறவன் அவன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும்
கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும், மலை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்று சொல்லப்படுது. அப்ப ஒரு மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னென்று சொன்னால், அங்கே ஜீவன் அங்கே உண்டாகிறது, அவனுடைய வாழ்க்கை செழிக்கிறது, அவனுடைய வாழ்க்கை பச்சை பசேலா இருக்கிறது, அவன் கனி கொடுக்கிறான், அவன் கர்த்தரையே நம்பி வாழ்கிறபடி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறான். அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும், கால்வாய் ஓரமாக வேர்களை விடுகிறது, முஷ்டம் வருகிறதுனால் காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மலை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போட்டிருப்பான். அவனுடைய வாழ்க்கையில மலை தாட்சி என்று மழை இல்லாம இருந்தா கூட, மழை இல்லாம என்ன சூழ்நிலை, என்ன காரியங்கள் என்ன மாதிரி இருந்தாலும், அங்க மழை இருக்கோ இல்லையோ என்னவா இருந்தாலும், அந்த சூழ்நிலையிலிருந்தாம் தேவனை நம்பி தேவனுக்காய் காத்திருக்கிற மனுஷர்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார்கள். எப்படி அங்க பஞ்ச காலத்துல தேவன் எலியாவை போஷித்தார், பஞ்சம் வரும்போது தேவன் தன்னுடைய மக்களை போஷித்தார். அப்படி என்ன விதமான போராட்டங்கள், என்ன விதமான சூழ்நிலைகள் எங்களோட வாழ்க்கையில இருந்தாலும், எல்லா நேரங்களிலும் நாங்கள் மனுஷரை பார்க்காமல், மனுஷரை சாராமல், சூழ்நிலைகளை பார்க்காமல், நாங்கள் தேவனை பார்த்து தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வாழும்போது எங்களோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். அதான் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதுமா இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து எங்களை வழிநடத்தும் போது, நாங்க போகும் இடம் செல்லும் இடம் எல்லாம் அங்கே ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை நடத்துவார். அப்பொழுது எங்களோட வாழ்க்கை பச்சையாக அங்கே கனி கொடுக்கத்தக்கதாக அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக எங்களோட வாழ்க்கை இருக்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல காணக்கூடியதா இருக்கிறது. ஆகையினால் நாங்கள் நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் சொல்லுகிறார். ஆகையினால் இந்த நாட்களில நாங்கள் கடைசி நாட்களில் இருக்கிறவர்கள் நாங்கள் கனி கொடுக்க வேண்டும். மிகுந்த கனிகளை கனி கொடுக்கிறோம் என்று சொல்லும் போது, ஒன்று ஆவியின் கனி என்று சொல்லப்படுவது, கலாத்தியர் சொல்லப்பட்டிருக்கிற 5:22, 23 அந்த 9 ஆவியின் கனி ஒன்று, அதுல 9 விதமான குணாசியங்கள். எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேணும். அதுதான் மிகவும் முக்கியமானது. நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேணும். அடுத்தது நாங்கள் கிறிஸ்துவுக்கு பிரதிநிதியாக இருக்க வேண்டும். அடுத்த 2வது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு அறிவிக்கு நாங்கள் அந்த காரியங்களை செய்யும் போது அங்கே அது ஒரு கனி கொடுக்கிறது. ஆத்தும ஆதாயம் மிகவும் மிகவும் முக்கியமா இருக்கிறது. அந்த கனி கொடுக்க வேண்டும். நற்செயல்கள் நற்கிரிகள் மூலம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட விதத்திலே நாங்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழும்போது நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார் எங்களை. நிச்சயமாகவே அங்கே கனி கொடாத மரங்களுக்கு அங்கே நியாயத்தீர்ப்பு வருகிறது, கோபம் வருகிறது. அப்படிப்பட்ட செயல், அப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடாது. நிச்சயமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் கனி கொடுக்கும், கனி நிலைத்திருக்கும்படியாய் ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த நாங்க பார்க்கும்போது அங்கே பிதாவாகிய தேவன் தோட்டக்காரராய் இருக்கிறார். அங்க இயேசு திராட்சை செடி, நாங்கள் கொடிகளா இருக்கிறோம். ஆகையினால் அந்த பிதாவிட இடத்துல இன்றைய நாட்களிலும் எல்லா இடங்களிலும் இல்லை, சில இடங்கள்லயும் அதிகமான இடங்கள்ல பார்க்கும்போது பிதா திராட்சை தோட்டக்காரர் என்ற அந்த தோட்டத்தை பராமரிக்கிற முழு பொறுப்பும் அவர்தான். அதையெல்லாம் செய்யணும். அவர் சொல்றபடி அங்கே இயேசு செய்கிறார், இயேசு சொல்றபடி நாங்கள் செய்ய வேணும். ஆனா இந்த நாட்கள்ல சில இடங்களில் நடக்கிற காரியங்கள், திராட்சை தோட்டத்தை அங்க ஊழியக்காரர்களே தாங்கள் குத்தையை கெடுத்து தாங்களே அதை செயல்படுத்துகிறார். பிதாவிட இடத்துக்கு அல்ல தேவனுடைய இடத்துக்கு அவர்கள் போய்விடுகிறார்கள். அங்க ஊழியக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். அங்கே இயேசு அங்கே கொடியாக இருக்கிறார் போல அவர் அங்கே ஒன்றும் செய்ய முடியாத நிலை என்று, அதாவது மனுஷன் தேவனை தடை பண்ணுகிற காரியங்கள் நடக்கிறது. ஆகையினால் அங்கே கனி கொடுக்க முடியாம இருக்கிறது. அங்கே தேவனுடைய பிள்ளைகளுடைய அழைப்புகள், தேவனுடைய பிள்ளைகள் தாளந்துகள், திறமைகள் வெளிப்படுவதற்கு அங்கே தடையாக அங்கே இருக்கிற சில இடங்களிலே ஊழியர்கள் இருக்கிறதுனால், அங்கே தேவ பிள்ளைகள் சில தடையாக இருக்கிறபடியினால் அங்கே வளர முடியாமல் இருக்கு. ஜனங்கள் தேவ ராஜ்யத்தை விஸ்தரிக்க முடியாம இருக்கு, தேவ சுவிசேஷம் சொல்ல முடியாம இருக்கிறது என்று
நாங்க பார்க்கிறோம். ஆகினால் அந்த திராட்சை தோட்டக்காரராகிய பிதாவாகிய தேவனிடத்துல அவருடைய வேலையை செய்ய நாங்கள் அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்து கொண்டு அங்க இயேசு கிறிஸ்து நாங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஒரு மரம் கனி கொடுக்க வேணும் என்றால் ஒன்றும் செய்யாது, அது பேசாம இருக்கும். அந்த கிளையில அந்த தண்டவாளே கனி வரும். கனியை தாங்குறது தான் அங்க செடியிட வேலை. கனியை தாங்குறது. அதை தாங்கும் போது அநேக மக்கள் வந்து அந்த கனியை பார்ப்பார்கள். இது நல்ல கனி, நல்ல சுவையா இருக்குன்னு சொல்லி அநேகர் வந்து அதை பறித்து புசிப்பார்கள். அதே போல எங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து நிலைத்திருந்தால் சரி, நிலைத்திருந்தாலே நாங்கள் கனி கொடுப்போம். ஏனென்று சொன்னால் அந்த மரத்திலே வருகிற சகல சாரமும் ஊட்டச்சத்துக்களும் எல்லாமே அந்த வேர் மூலமாய் மரத்தின் தோட்டத்திலிருந்து மரத்துக்கு வந்து மரத்தின் மூலமாக அங்கே செடியின் மூலமாக கொடிக்கு வருகிறது. அதுபோல இயேசு கிறிஸ்துவிலிருந்து வருகிற சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் அறிந்து, தேவன் கொடுத்த அதிகாரங்கள் ஆளுகைகள் அறிந்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமா இருக்கு. அடுத்து நாங்கள் பார்க்கும்போது ஆதாமிடம் இருந்து பிசாசு பறித்து கொண்டு ஆண்டு கொள்ளும் உரிமையை, ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாம் பறித்து எங்களுக்கு சகல அதிகாரத்தை கொடுத்து விட்டார், ஆளுகையை கொடுத்து விட்டார். நாங்கள் செய்ய வேண்டிய பணியை நாங்கள் செய்ய வேண்டும். அங்கே தேவனோடு உறவா இருந்த ஏதேன் தோட்டத்தில் உறவா இருந்தவர்கள் அங்கு உறவை துண்டிக்கப்பட்டது. உறவு துண்டிக்கப்பட்டது போல ஏதேனை விட்டு அங்கே ஆண்டவர் துரத்தி விட்டார். அங்கே கிளை வெட்டப்பட்டது. உலர்ந்து போன ஒரு கிளையை போல, அங்க வெறி எறிந்த கிளையை போல அவர்களுடைய வாழ்க்கை போயிட்டு அவர்கள் தேவன் அங்க ஜீவ விருட்சத்தின் கனியை அங்கே வைத்தார். அங்கே புசித்திருக்கலாம், அவர்கள் அதை புசிக்கவில்லை. அவர்கள் நன்மை தீமை புசித்ததினால் அங்கே வெளியே தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஆகையினால் வெளியே எறியுண்ட ஒரு கொடி எப்படி விழுந்ததோ அப்படியாக அவர்களுடைய நிலை மாறி போயிட்டது. ஆனா அந்த இடத்திலே நாங்கள் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை மீண்டும் தேவன் அன்பு குமாரனை கொடுத்து அந்த ஜீவபரிச்சத்தின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் புசிக்கவும், அவரோடு உறவாடவும், அவரை நிலைத்திருக்கவும், அவரை சுவைக்கவும், அவருடைய வார்த்தையில் நடக்கவும் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நாங்கள் அந்த கிருபையிலே நாங்கள் நிலைத்திருந்து ஒவ்வொருவரும் கனி கொடுக்க வேண்டும் என்பது தேவ திட்டமா இருக்கிறது. ஆகையினால் தேவனுடைய நோக்கம் கனி கொடுக்கும்படியாயும் கனி நிலைத்திருக்கும்படி அவருடைய நோக்கம் மிகுந்த கனி கொடுக்கிறது. அவருடைய நோக்கம் மிகுந்த கனி கொடுப்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனால் அதை விட பிரதானமான நோக்கம் என்னன்னு சொன்னால் மிகுந்த கனியை நாங்கள் கொடுக்க வேணும். முக்கியமானது கனி கொடுக்கும்படியாயும் கனி நிலைத்திருக்கும்படியாக உங்களை ஏற்படுத்தி என்று சொல்லுகிறார். ஆனா மிகுந்த கனிகளை நாங்கள் கொடுக்கிறதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது அவரில் நிலைத்திருக்க வேண்டும். செடி கொடியில் நிலைத்திருப்பது போல நாங்களும் இயேசு கிறிஸ்துவில் அங்கே நிலைத்திருக்கும் போது நாங்கள் தானாகவே கனி கொடுப்போம். நாங்கள் தானாகவே எப்படி ஒரு மரம் கனி கொடுத்து கொண்டிருக்க சொல்லாது, அங்க இங்க போய் நான் அதை கொடுக்குறேன், நான் இந்த பழம் கொடுக்குறேன், என்ன செய்கிறேன் மரம் சொல்லி கொண்டிருக்க. அதுபோல நாங்கள் அதுல நிலைத்திருந்தாலே கனி கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து நிலைத்திருந்து நாங்கள் ஒருவரும் கனி கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்படியாக நாங்கள் ஒருவரும் வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்வார். ஆக வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுகிறேன். இதோட நான் வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியா சுத்தப்படுத்தி உங்களுடைய வருகையிலே ஆண்டவரை எல்லோரும் உங்களுடைய சமூகத்திலே காணத்தக்கதாக கிருபையாய் நீங்கள் வழிநடத்த நான் செபிக்கிறேன். அப்ப வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஊழியக்காரன் ஆண்டவரே இந்த மகேந்திரன் அண்ணா அவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே கூட இருந்து வாடத்துங்க. எல்லா துதி கன மகிமையின் தேவனை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் பிதாவே. ஆமென், 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 ஆமென். அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதிங்க பிரதர். ஆமென். அருமையான வார்த்தை. ஆமென். கர்த்தருக்குள்ள நாங்கள் நிலைத்திருந்தா அவரை திராட்சைக்கொடியா இருந்து அவருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் ரொம்ப கனிகளை கொடுக்கக்கூடியதாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி பாஸ்டர், நன்றி. பிரதர், நன்றி. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you பிரதர். பாய். நன்றி பிரதர் ஜெயமையா. அருமையான இந்த மெய்யான திராட்சை செடியிலே எனக்கு பிடித்தது பழைய ஏற்பாட்டு எசாயா 5ஆம் அதிகாரத்து வசனத்தையும் புதிய ஏற்பாட்டு யோவான் 18ஆம் வசனத்தையும் ஒப்பிட்டு சொன்னது மிகவும் ஒரு ஆச்சரியமா இருந்தது. அது மட்டுமில்லை, இயேசு நிலைத்திருந்தால் கனி கொடுக்க முடியும்,
இயேசு நிலைத்திராவிட்டால் அது நெருப்பிலே போடப்படும் சொல்லி அந்த உப்பை பற்றி சொல்லி உப்பு சுவை கொடுக்குது. அதே மாதிரி நாங்கள் சுவை கொடுக்கிற ஜனமா மாற வேண்டும் என்று ஒரு அருமையான வெளிப்பாட்டை வேதாகமத்திலிருந்து கொடுத்திருந்தீங்க. மிகவும் ஆசுவமா இருந்தது. உங்களோட ஒரு படத்தை கேட்டிருந்தேன். அந்த படத்தை தயவு செய்து அனுப்பி வையுங்கள். உண்மையிலே உங்களோட செய்தி மிகவும் ஆசுவா வந்து கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இல்லை கைட்டு செய்யும் காரியம் அனைத்தையும் ஆசிரிப்பார். இப்பொழுது உங்களோட ஜெர்மன் நேரம் சனிக்கிழமை மாலை 2 மணி. அப்படியாக கர்த்தருக்கென்று நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து சனிக்கிழமை 2 மணிக்கு கலந்து அபிஷேக ஆராதனையில கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நன்றி நன்றி. God bless. இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் பிரதர் ஜெரமியா ஸ்டுக்காட் ஜெர்மனியிலிருந்து. அடுத்து நான்